உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது கோமதி மகேஷ்குமார் அவர்கள் சுகர்நாடி முறையில் 9ஆம் பாவக சிறப்புகள்ங்கிற தலைப்புல பேச போறாங்க. அவருடைய இனிமையான உரைக்காக அவர்களை வருக வருகென்று வரவேற்கின்றோம். ஓம் குருவை போற்றி. சேலம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 20வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், கௌரவ தலைவர் ஐயா உயர்திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும், சுகர்நாடியின் பேராசிரியர் உயர்திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா, தலைவர் ஐயா, இன்று கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள மூத்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் மற்றும் சக தோழர் தோழிகளுக்கு சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பாவம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துடைய சிறப்பை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு பாவங்கள்லயே 12 பாவங்கள்ல பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். பாக்கியாதிபதி அப்படின்னா மனிதர்கள் என்ன ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கொடுப்பனை நிறைவா கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு அந்த பாக்கியாதிபதியினுடைய பல பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். 9ஆம் பாவத்துல நம்மளுக்கு பாவக்காரக நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல முதன்மையானது தகப்பன். நம்மளுக்கு 9ஆம் பாவத்தின் தகப்பன், குல விருத்தி, தர்மம், குலம் வெட்டுதல், நாடு நகரம் அவர் பெயரால் அமைத்தல் மற்றும் குரு உபதேசம். நம்ம ஐயா மாதிரி, நம்ம ஆசிரியர் மாதிரி வயதில் மூத்த குருமார்களின் ஆசீர்வாதம், அவர்களால் கல்வி பயில்றது, இது எல்லாமே நம்மளுக்கு குரு உபதேசம் தான். ஞான வித்தை, நம்ம ஜோதிட கலை போன்ற ஞான வித்தை, ஆலய திருப்பணிகள், தீர்த்த யாத்திரை, தெய்வ சிந்தனை, பட்ட அபிஷேகங்கள், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறது, ஆலய திருப்பணி, அல்லது அவர் செய்யற உத்தியோகத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறது, தலைமை பதவியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்களா பட்டாபிஷேகம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம், ஜல பிரதேச வாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாடு வெளியூர் பயணமும் நம்மளுக்கு 9ஆம் பாவத்தை தொடும். அதே மாதிரி ஞானம், பக்தி, பூர்வீக புண்ணியத்தின், அதாவது தகப்பனாரும் பாட்டனாரும் செஞ்ச முழு பலனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் நம்மளுக்கு 9ஆம் பாவம் தான். இது மாதிரி நம்மளுக்கு 9ஆம் பாவம் நம்ம எடுத்தோமா முழுக்க 9ஆம் பாவத்தையே 1, 5, 9 இது ஒன்று திரிகோணமா நம்மளுக்கு செயல்படும். 1ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு 9ஆம் பாவத்துடைய வெளிப்பாடுகளாக நம்மளுக்கு வரும். இதில் பார்த்தீங்களா 9ஆம் பாவத்தில் முதல்ல நம்மளுக்கு பிதா காரரை நம்ம எடுத்துக்கலாம். தகப்பன் ஸ்தானத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ ஜாதகர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட, எங்களுடைய அப்பா சொத்து எங்களுக்கு பிரியல, எனக்கு சேருமா? அப்பாவுடைய தகப்பனாருடைய சொத்து எனக்கு ஒரு வில்லங்கத்தில் இருக்கு, இல்லைன்னா அண்ணன் தம்பிகள் ஒரு கோர்ட்டு கேஸு தகராறு அப்படி பிரச்சனையா இருக்குது, தகப்பனாருடைய சொத்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஜாதகர் பெண்ணும் கேட்குறாங்க, ஆணும் கேட்குறாங்க இல்லையா? வாரிசு ஆண் வீடு இருந்தால் ஆண் பசங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இப்போ சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு நம்மளுக்கு தீர்ப்பு இருக்கு. அப்ப பெண்களும் கேட்குறாங்க, ஆண்களும் கேட்குறாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில், அவர் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் கேந்திரத்தில் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால், கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு அவர்களின் முன்னோர் சொத்து நிறைவாக கிடைக்கும். கேந்திரம் திரிகோணமா இருக்கணும். 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் தானே குழந்தைகள் இல்லையா? 5ஆம் அதிபதி நட்சத்திரத்துல கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், ஆட்சி உச்ச நட்பு பெறணும். பெற்றுடுச்சுன்னா அந்த சொத்துக்கள்ல பாத்தீங்களா எந்த வில்லங்கமும் இருக்கிறது இல்லைங்க ஐயா. தான் குழந்தைங்களுக்கு நிறைவா பிரிச்சு கொடுக்குறாரு. 4 ஏக்கர் 10 ஏக்கர் காடு இருந்தாலும் இது என் பொண்ணுக்கு தான், இது என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம நிறைவா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோமா இந்த விதியை நம்ம அழகா நம்மளுக்கு பொருந்தோம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி பார்வையில பாத்தீங்களா 5ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதியோடைய பாக்கியாதிபதியோடைய பார்வை 5ஆம் அதிபதிக்கு இருந்தாலும் சரி,
லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டாலும் சரி, லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டாலும் சரி, அந்த ஊர்ல வந்து பாத்தீங்களா பங்கும் பங்கும் பங்காளி, நம்ம சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு சொல்லிட்டு பங்கும் பங்காளி வந்து பாத்தீங்களா ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிப்பாங்க. 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கணும், லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும். அவங்க எல்லாம் பாருங்க அதே ஊர்ல எங்களுக்கு குலதெய்வ கோயில் இருக்கும், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த வீதியிலே இருப்பாங்க. அந்த வீதி எடுத்தீங்களா அல்ல ஒரே கோவில்காரங்களா தான் இருப்பாங்க, அல்ல சொந்த பந்தமா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அதே மாதிரி பாருங்க, இந்த 9ஆம் அதிபதி தொடர்பு லக்னத்துக்கு இல்லாம இருந்து, இந்த 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு லக்னத்துக்கு இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஐயா இருக்கிறாங்க, தனியா தான் வாழ்றாங்க. அவங்க ஜாதகத்துல நம்ம ஆய்வு பண்ணோமா அவங்களுக்கு 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறது இல்ல, 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறது இல்ல, சரிங்களா? அப்ப அவங்க ஊரு அவங்க ஜாதி சனத்தோட அவங்க இருக்காங்க, அவங்க ஊர்ல சொந்த ஊர்ல எல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னா அங்க 9ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது, லக்னாதிபதி தொடர்பு இருக்குது. லக்னாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா தான் அந்த ஊர்லயே அவங்க வசிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில எங்க பூர்வீக இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே 20 வருஷத்துக்கு முன்னாலே நான் தொழிலுக்காக வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற ஜாதகத்தெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணோமா எங்களுக்கு லக்னம் 1, 5, 9 தொடர்பு வரதே இல்லை. அப்ப அவரு ஊரை விட்டு ஊர் தள்ளி தனியா தான் வாழ்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்களா பட்ட அபிஷேகம் 9ஆம் பாவம் தான். கோவில் கட்டி ஆலய திருப்பணிகள் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்றது வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு 9ஆம் பாவம் தான். இப்ப ஒருத்தர் வந்து ஜாதகத்துல கோவில் கட்டி வழிபடுற அமைப்பு இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஐயாட்ட வகுப்புல இருக்கிறப்ப ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாரு, அவருக்கு 1, 5, 9ஆம் பாவத்துல ராகு நட்சத்திரத்தோட எல்லா கிரகமும் தொடர்பு இருந்துச்சு, அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை. ஐயா நான் முருகன் கோவில் கட்டிட்டு இருக்கேன், இந்த கோவில் கட்டி இந்த கோவில்ல வர வருமானம் என்னுடைய ஜீவனத்துக்கு சரியாகுமா? என்னுடைய ஜீவனத்தை இந்த கோவில் வருமானத்திலேயே இந்த ஆலய திருப்பணியிலேயே இப்படியே இருந்து என்னுடைய ஜீவனத்துக்கு அது பத்துமா? இப்படியே நான் காலத்தை கழிச்சுக்கலாமா? திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்படியே என்னுடைய எதிர்காலம் சரியாயிடுமா? கோவில் கட்டிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு சரியா இருக்குமான்னு கேட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்ததாங்கப்பா, 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்துச்சு, முருகன் கோவில் கட்டி இருந்தாரு. அது மாதிரி அவர் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 1, 5, 9 தொடர்பு இருந்து லக்னம் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று ராசி அதிபதி பலம் பெற்று அந்த 9ஆம் பாவத்துடன் சூரியன் தொடர்பு பெற்றுச்சுன்னா சிவன் ஆலயம் கட்டுவாங்க. லக்னம் பலம் பெறணும், லக்னம் பலம் பெற்றாதான் இதெல்லாம் இங்க ஆலயம் கட்டி திருப்பணி செஞ்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த 9ஆம் அதிபதியோடு சூரியன் தொடர்பு பெற்றுச்சுன்னா சிவாலயம் கட்டுவார்கள். 9ஆம் அதிபதியுடன் சந்திரன் தொடர்பு பெற்றுச்சுன்னா அம்மன் சாமி அம்மன் கோவில் எல்லாமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு பெண் தெய்வம் வந்து பாத்தீங்களா மாரியம்மன், காளியம்மன், மகாதேவி, ஆதிபராசக்தி கோவில், மூகாம்பிகை, இது போன்ற பெண் தெய்வ ஆலயங்கள் கட்டி வழிபடுவார்கள். 9ஆம் அதிபதியோடு செவ்வாய் தொடர்பு வந்துச்சுன்னா முருகன் கோவில், வள்ளி தெய்வான அப்படி நம்மளுக்கு சாமி இருக்கிறதா கட்டி வழிபடுவாங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதியுடன் புதன் தொடர்பு கொண்டால் பெருமாள் கோவில், விஷ்ணு பெருமாள் கோவில் மற்றும் அவர் வந்து கோவில்ல வந்து பாத்தீங்களா புதன்கிறப்ப நம்மளுக்கு பெருமாள் சாமி முழுக்க வந்துடும். பிளஸ் கல்வி வித்யா அம்பிகை வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து சரஸ்வதி தாயார் தான். சரஸ்வதி தாயார் மற்றும் சாரதாம்பாள் இவர்கள் எல்லாம் கல்விக்கு உண்டான தாய் கிரகம். இந்த கிரகம் இந்த தெய்வத்தை வச்சு பிரதிஷ்டம் பண்ணி கோவில் கட்டி வழிபடுவாங்க ஐயா. நம்மளுக்கு புதனோட நம்மளுக்கு 9ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்துச்சுன்னா வித்யா காரகம் இல்லையா? வித்யா காரகத்து அடிப்படையில பெருமாள் கோவிலும் கட்டுவாங்க. பிளஸ் வந்து நம்மளுக்கு கூத்தானூர்ல சரஸ்வதி தாயார் கோவில் இருக்கு இல்லைங்களா? சரஸ்வதி தாயார் கோவில் மற்றும் சாரதாம்பாள் மற்றும் பிரம்ம வித்யா அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு அது புதனுக்கு உண்டான காரக கோவில் தான். குழந்தைங்களாம் நம்ம சரியா படிக்கலைன்னா அந்த ஸ்தலத்துல கூட்டிட்டு போய் நம்ம குழந்தைங்களை வழிபாடு செய்யறதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். அதே மாதிரி நம்மளுக்கு 9ஆம் அதிபதியுடன் குரு தொடர்பு பெற்றுச்சுன்னா தட்சிணாமூர்த்தி, குருங்கிறது பாலக வடிவம் குரு, மற்றும் நம்மளுக்கு பாலக வடிவங்கள்ல இருக்கிற தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா கிருஷ்ணர், அவர் குழந்தை வடிவில தான் இருப்பார் நம்மளுக்கு கிருஷ்ணர். மற்றும் குரு பகவான்ங்கிறப்ப சாய்பாபா சாமி இந்த கோவில் கட்டி வழிபடுவாங்க மற்றும் அந்த கோவில் கட்டுவாங்க, திருப்பணி செய்வாங்க. மற்றும் அந்த கோவில் வந்து கட்டி இருந்தா கூட திரும்ப கொரோனாவிவர் அந்த கோயில வந்து ஆலய திருப்பணி செஞ்சுட்டு இருப்பாங்க ஐயா. அதே மாதிரி நம்மளுக்கு 9ஆம் அதிபதியுடன் சுக்கரன் தொடர்பு பெற்றுச்சுன்னா மகாலட்சுமி தாயார், மீனாட்சி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், காமாட்சி அம்மன், இப்படி பெண் தெய்வங்கள் கோவில் கட்டி வழிபடுவார்கள். நம்மளுக்கு 9ஆம் அதிபதியுடன் சனி பகவான் தொடர்பு வந்துச்சுன்னா
காவல் தெய்வம் வீரபத்ரர் மற்றும் முனீஸ்வரர் இது போன்ற தெய்வங்கள் சிலை வடித்து பிரதிஷ்டம் செஞ்சு கோவில்ல வழிபடுவாங்க. அல்லது இப்ப நான் சொல்றது உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க தொடர்பு எடுத்துக்கலாம். ஏன்னா 1, 5, 9 தான் நம்மளுடைய வம்ச வழி. நம்ம பாட்டனார் வழிபட்டதை தான் நம்ம தகப்பனார் வழிபடுவாரு, தகப்பனார் வழிபட்டதை தான் நாம வழிபடுவோம். அப்ப உங்க குலதெய்வ கோவிலையும் நம்ம சொன்ன தெய்வங்கள் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு 9ஆம் பாவத்துடன் 5ஆம் பாவத்துடன் என்னென்ன கிரக இணைவு நம்ம சொன்ன தெய்வங்களுடைய இணைவு வருதுன்னு நீங்க பாருங்க. அந்த தெய்வம் தான் உங்க குலதெய்வ கோவிலும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதியுடன் ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா காளியம்மன், வனபத்திரகாளி, துர்க்கை அம்மன், பத்திரகாளி, மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோவில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி உக்கரமான தெய்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு ராகு பகவான் வந்துருவாரு. அதே மாதிரி கேது 9ஆம் அதிபதியுடன் கேது தொடர்பு பெற்றுச்சுன்னா ஜீவசமாதி அந்த வச்சு பார்த்தீங்களா, அவர் அதுதான் குலதெய்வமாகவே வழிபட்டுட்டு இருப்பாரு. அதுதான் அவருக்கு விருப்பமா இருக்கும். இது மாதிரி 9ஆம் பாவத்துல இப்ப நம்ம பார்த்தது ஆலய திருப்பணிகள், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுதான் நம்மளுக்கு 9ஆம் பாவம். அதே மாதிரி பார்த்தீங்களா, தகப்பனார் ஸ்தானத்துக்கு நம்ம 9ஆம் பாவம் நம்ம கொடுக்குறப்ப பார்த்தீங்களா, இப்ப ஒரு ஜாதகத்துல சொத்து பத்து அப்படிங்கிற மாதிரி என் தந்தை இப்ப ஒரு குழந்தைய, ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கா? நிறைய வீடுங்கள அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறது இல்ல, பசங்க அப்பாவுன்னு கூப்பிடுறது இல்ல. சரிங்களா? இது நிறைய வீடுகள் இருக்கு. அப்பா ஜாதகம் அனுப்புறப்ப இதை கேட்கிறாங்க, சொல்றாரு பசங்க ஜாதகம் அனுப்புறப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பாவோட எந்த ஒட்டுறவும் நான் இல்லை, எங்க அப்பாட்ட நான் பேசுறதே இல்லை முகம் கொடுத்து சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல அப்பாவும் பசங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, சகோதரர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ நட்பா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன கிரக அமைப்பு அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல பிதா ஸ்தானாதிபதி நம்மளுக்கு 9ஆம் பாவமும் பிதாகாரகன் சூரியனும் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் தன்னுடைய பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன தேவையோ, அழகா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு பெற்றுக்குவாங்க, பெண் குழந்தை வேணும்னு பெற்றுக்குவாங்க. அந்த குழந்தைங்கள நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பாங்க, நல்ல கல்லூரியில் சேர்த்துவாங்க, நல்ல திருமண வயதப்ப நல்ல ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் பார்த்து வரன் பண்ணி வைப்பாங்க, நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பாங்க, நல்ல வீடு கட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு ஜாதகத்துல, உங்களுடைய ஜாதகத்திலே எடுத்துக்கோங்க, வெளியிலாம் போக வேண்டாம், அப்பா சொல்ற மாதிரி உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க. உங்க தகப்பனாருடைய ஸ்தானம் 9ஆம் அதிபதியும் பிதாகாரகன் சூரியனும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தா உங்க தகப்பனார் இப்ப நாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருப்பாரு. இதுவே பிதா ஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதியும் பிதாகாரகன் சூரியனும் 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுடுச்சுன்னா அப்பா பசங்க பேசிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, எல்லாம் மனசுக்கு பிடிக்காது, ஒரு காலகட்டத்துல வெறுத்து ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஜாதகத்துல தந்தையுடைய நிலைப்பாட்டை நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிங்க சார், நிறைய ஜாதகத்துல பாத்தீங்களா, அப்பா இருக்கிறாங்க, எந்த ஒரு அப்பாவால எந்த ஒரு வருமானமோ அல்லது அப்பாவால எனக்கு எந்த பலன் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப நான் கும்ப லக்னம் ஜாதகம் பார்த்தேன். கும்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் நீசமாகும் கிரகம் என்னங்க ஐயா? கும்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் நீசமாகும் கிரகம் சூரியன். 9ஆம் பாவத்தில் நீசமாகும் கிரகம் சூரியன். அவர் கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் நீசமாகும் கிரகத்துடன் 9ஆம் அதிபதி சுக்கிரனும் இருந்தால் தந்தையால் மேன்மை இல்லை. மேன்மை இல்லைன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்க பெற்றிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்ந்துருப்பாங்க, அந்த குழந்தைங்களை விட்டு வெளியூர் வெளிநாடு பிரிஞ்சிடுவாங்க, இது ஒரு டைப்பா வச்சுக்கோங்க. அல்லது அவரால் எந்த ஒரு வருமானத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த கும்பலக்கணத்துக்கு நான் பார்த்த ஜாதகத்துல 8 வருஷமா அவர் படிக்கையிலேயே தான் இருக்காரு, நல்லா ஒரு காலத்துல வாழ்ந்த மனிதர் தான். சரிங்களா? நோய்வாய்ப்பட்டு 8 வருஷமா அந்த பசங்க தான் அவருடைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவத்துல நம்மளுக்கு பிதா காரகன் நீசமாகி பிளஸ் 9ஆம் அதிபதியும் அங்கே இருக்கிற பட்சத்துல அந்த 9ஆம் பாவம் செயல்பாடுகள் அவருக்கு இல்ல. 3 பசங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. இப்ப அவர் நல்ல நிலையில இருந்திருந்தாரா இந்த பசங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாருல்ல. இப்ப அந்த செயல்பாடு இல்லாம போச்சு பாத்தீங்களா? இவரை பாத்துக்கிறது பசங்க வேணுமா இருக்காங்க. அப்ப இதே மாதிரி நீங்க எல்லா லக்னத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்ப அதே மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. இப்ப சூரியன் நீசமாகி அங்க 9ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா தந்தையால் மேன்மை இல்லை, அல்லது ஊரை விட்டு போயிடுவாரு, அந்த குடும்பத்தை விட்டு அவர் பிரிஞ்சு போயிடுவாரு, வேற திருமணமோ அல்லது எங்கேயாவது கண்காணாத இடத்துல எல்லாம் அப்படி போயிடுறாங்க. அதே மாதிரி நீங்க சந்திரனுக்கு எடுத்துக்காங்க.
சந்திரன் நீசமாகி அவர்களுடன் 4ஆம் அதிபதி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தாயால் மேன்மை இல்லை. அம்மா குழந்தை பெற்று வளர்த்திருப்பாங்க, ஆனா அம்மாவோட ஆதரவு அந்த குழந்தைக்கு இருக்காது. பாட்டி வீட்டிலேயோ மாமா வீட்டிலேயோ சொந்தக்கார வீட்டிலேயோ அந்த குழந்தை வளரும், அம்மா கூட இருந்து வளராது, அல்லது அம்மா இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு செவ்வாய் நீசமாகும் வீடு கடகத்தில் உங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. எந்த லக்னம் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. ஒரு எக்ஸாம்பிள், சிம்ம லக்னம் 3ஆம் அதிபதி சுக்கரனாங்க சார். அந்த 3ஆம் அதிபதி அந்த நீச செவ்வாயுடன் இருந்துச்சுன்னா தனக்கு கீழே பாத்தீங்களா தம்பி தங்கச்சியுடைய வர்க்கம் இருக்காது. ஜாதகம் ஒருவரா இருப்பாங்க, அல்லது பிறந்திருப்பாங்க கூட, ஏதாவது ஒரு விபத்துல இறந்துடுவாங்க. இதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரு நீசமாகும் வீடு எதுங்க சார்? மகரம். அங்க உங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போட்டுப்பாங்க. எந்த லக்னத்துக்குமே எடுத்துக்காங்க சார். குரு நீசமாகும் மகரத்தில் உங்க லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி போய் தொடர்பு கொண்டால் அங்க புத்திர தோஷம். அதே மாதிரி புதன் நீசமாகும் வீடு மீனம். புதன் நீசமாகும் வீடு மிதுனம். அந்த மிதுனத்திற்கு மீனம். புதன் நீசமாகும் வீடு மீனம். மீனத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதி நம்மளுக்கு புதன்னா தாய் மாமனா? ஆமா, 5ஆம் பாவம் தானே நம்மளுக்கு தாய் மாமக்கு உண்டான உறவு பாவத்தை நம்ம எடுப்போம். அந்த 5ஆம் அதிபதி போய் அந்த நீச புதனுடன் இருந்து தொடர்பில் இருந்துச்சுன்னா தாய் மாமன் வர்க்கம் சிறப்பில்லை, இல்லைன்னா கல்வி தடைபடும் சொல்லுங்க. கல்வி வித்யாகாரகன் புதனா, கல்வி தடைபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். அடுத்தது நம்ம புதனுக்கு சொல்லிட்டுமா, குருக்கு சொல்லிட்டுமா. சுக்கிரன் நீசமாக வீடு கன்னி. சுக்கிரன் கலத்திற்காரக நீசமாக வீடு கன்னி. அந்த வீட்டுக்கு உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி எடுத்து போட்டுக்குவாங்க. 7ஆம் இடம் தானே கலத்திர பாவம். உங்க லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தை அந்த வீட்டுல எடுத்து போட்டீங்களா அங்க பாத்தீங்களா அவருக்கு கலத்திர தோஷம். ரிஷப லக்னம். போன வாரத்துல நர்சூஸ் கம்பெனில இருந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் கண்ணியில இருந்தாருங்கப்பா. கண்ணியில இருந்தாரு நீசம். நீசத்தை விட அந்த கலத்திரக்காரங்க நீசமாக வீட்டுக்கு போயிட்டாரு, அங்க சுக்கரனாவே மாறிக்குவாரு. அது ஒண்ணு. நம்மளுக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன் பாத்தீங்களா சிம்மத்துல இருந்தாரு. பூரம் 2ஆம் பாதம். அதுவும் நீசமாயிடுச்சா நவாம்சத்துல. அப்ப ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கலத்திரக்காரகன் நீச வீட்டுக்கு போக கூடாது. கலத்திரக்காரகன் நம்மளுக்கு சுக்கரனும் அந்த பரணி 2 பூர 2 பாதத்துக்கு போனிச்சுன்னா அவ்வளவுதான், அங்க 0 தாங்க சார். திருமணம் என்பது இல்லை. இப்ப நம்ம கலத்திரக்காரனுக்கு எடுத்துட்டுமா. அடுத்தது சனி பகவான் நீசமாக வீடு மேசத்தில் அவர் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி போய் இருந்தால் தொழில் இருக்காதுங்க ஐயா. தொழில் பாத்தீங்களா சிறப்பா இருக்காது. எந்த தொழிலை செஞ்சாலுமே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல நிரந்தரமா அவரால் எந்த தொழிலுமே செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிடலாங்க ஐயா. அதே மாதிரி நம்மளுக்கு ராகு கேது நீசமாகும் வீடு ரிஷபத்துல பாத்தீங்களா ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி பாட்டனார் அல்லது தாய்வழி பாட்டி இவர்களை உறவு முறை மேன்மை இருக்காது, வளர்ச்சி இருக்காது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்படி நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே நீசமாக வீட்டுல பாத்தீங்களா அவங்க லக்னத்துக்கு செவ்வாய் நீசமாகி 3ஆம் அதிபதி அங்க இருந்துச்சுன்னா அந்த உறவுக்காரகம் சார்ந்து பாதிப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம ஜாதக ஆய்வுக்கு வந்துடலாம். நான் போர்ட்ல பதிவு செஞ்சிருக்கேன் பாருங்க. 2/12/1978 1:30 AM சார். லக்னம் கன்னி லக்னம். 2ல சுக்கரன், 3ல செவ்வாய் புதன் சூரியன், 4ல சந்திரன், லக்னத்துக்கு 6ல கேது பகவான், 11ல குரு பகவான், 12ல ராகு பகவானும் சனி பகவானும். நவாம்ச லக்னம் கும்ப லக்னம். லக்னத்துல சுக்கரன் புதன், மீனத்துல செவ்வாய், ரிஷபத்துல சந்திரன், மிதுனத்துல கேது பகவான், கன்னியில சனி பகவான், விருச்சிகத்துல குருவும் சூரியனும், தனுசுல ராகு பகவான். நவாம்சத்தை பார்த்தாவே நிறைய பேர் பயந்துக்கிறாங்க சார். என்னங்க மேடம் வெளியில கிரகம் போடுறீங்க, இது எதுக்கு போடுறீங்கன்னு கூட என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க சார். நவாம்சம் இருந்தாதான் தெளிவா போட முடியும் நம்மளால. நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சத்தி சார் இப்படி ஜாதகம் போடுவார். அப்பாவும் நானும் சொல்லுவான், சார் வெளியில கிரகம் போடுங்க, நவாம்சம் போடுங்க, அப்பதான் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இப்படி கிரகம் நவாம்சத்துல போட்டா மட்டும்தான் என்ன கால் நாங்க காலுங்கிற நீங்க சாரங்கிறீங்க, அவ்வளவுதான். யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அது பலமா இருக்கா அதை சார்ந்து ஜாதகருக்கு பலம் பலம் பலம். அது பலவீனப்பட்டுடுச்சா என்ன போராட்டம் பண்ணாலும் சரிங்க சார், அது ஒரு மைனஸ் தான். ஆமா, அப்ப ரொம்ப அழகா நம்ம மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம் பிரிச்சுக்கலாம். நவாம்சத்தை ரொம்ப சிம்பிள். இப்ப மேச மண்டலத்துல நம்மளுக்கு யார் யார் இருப்பாங்க? குரு கேது. இதுங்களா சென்னை
ஆமா, நம்மளுக்கு மேச மண்டலத்துல யாரு? குரு, கேது பகவான், சந்திரன், அவ்வளவுதான். சிம்ம மண்டலம் எடுத்துமா சுக்கரன், சனி பகவான், செவ்வாய். தனுர் மண்டலம் எடுத்துமா சூரியன், ராகு, கேது பகவான். இவங்கதான் சூரியன், ராகு, புதன். சரிங்களா? தனுர் மண்டலத்துல இப்படி தனுர் மண்டலம் நம்ம பிரிச்சுக்கிட்டோமா, 3 மண்டலத்துல பிரிச்சுட்டோமா, நட்சத்திர பாதம் பாதச்சார பிரிச்சு போடுறப்ப ரொம்ப அழகா இந்த நட்சத்திரம் இவருடைய காலில் இருக்கு, இது கேந்திரமா இருக்குது பலம். இது 6, 8, 12க்கு போயிடுச்சு பலவீனம். பகை நீசம் அஸ்தங்க அடைஞ்சிடுச்சு பலவீனம். அவ்வளவுதானேங்க சார். அவ்வளவு சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதகம் நம்ம ஏன் போட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம 9ஆம் பாவத்துல தந்தைக்கு உண்டான பாவம் பார்த்தோம், சொத்து பத்துக்கள் எப்படி பிரியும்னு நம்ம பார்த்தோம். பிளஸ் 9ஆம் பாவம் ஒருத்தருக்கு பலம் பெற்றால் என்ன மாதிரி கோவில் கட்டி வழிபடுவாங்கன்னு ஒரு டைப் பார்த்தோம். சரி, இந்த 9ஆம் பாவம் தான் வெளிநாட்டு பயணமும் கூட. வெளிநாட்டு பயணத்துக்கு கிரகம் பாவம் நம்ம எடுத்தோமா 3, 9, 12. 3ஆம் இடம் சிறுதூர பயணம். 9ஆம் இடம் வெளிநாடு, வெளியூர், வெளிநாடு நம்ம எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் முழுக்க வெளிநாடே. 12ஆம் இடம் முழுக்க வெளிநாடு. சரி, இப்ப வெளிநாடு போறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக போறாங்க? சுற்றுலாவா போறாங்களா, இல்ல தொழிலுக்காக போறாங்களா, இல்ல ஆன்மீக யாத்திரை இது மாதிரி கோவில் தலம் பாக்குறதுக்காக போறாங்களா அப்படி நம்ம பிரிக்கணும் இல்லையா? 3ஆம் இடம் நம்ம எடுத்தோமா சிறு தூர பயணம் தாங்க ஐயா. அது வந்து பாத்தீங்களா ஒரு தொழிலுக்காக ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு வந்துக்கலாம். 9ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்களா வெளியூர், வெளிநாடு நம்மளுக்கு. 12ஆம் இடம் முழுக்க வெளிநாடே. இந்த பாவத்துடன் 10ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அந்த வேலை அவருக்கு பர்மனண்டா இருக்கும். 10ஆம் பாவம் தொடர்பு இல்லாம நம்ம வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்மளுக்கு வருமானம் வராது. அவர் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போயிட்டு வந்துருவாரு, அங்க நிரந்தரமா தங்கி அவருக்கு வேலைங்கிறது அமையாது. சரி, ஏன் இந்த ஜாதகத்துக்கு வெளிநாட்டு வேலை அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு விதி இருக்கணும் இல்லையா? சுகர் நடையில சொல்றேன் பாருங்க. எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க சார், நம்மளுக்கு நீர் ராசி என்னென்ன? கடகம், விருச்சகம், மீனம். இது வந்து நீர் ராசி. ஐயா சொல்லுவாரு இது பிரளய ராசின்னு சொல்லுவாரு. ஒரு மாற்றம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப இவர் சென்னையில பிறந்தாரு, தொழிலுக்காக வெளிநாடு போயிட்டாரு. அப்ப நீர் ராசியிலிருந்து எங்க சுகர் நாடையில இப்போ ஜாதகம் அனுப்பி நாங்க வெளிநாடு போலாமா, வெளிநாடு போறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாமா, இல்ல எங்க குழந்தைய வெளிநாட்டு அனுப்பி படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி அழகா சொல்லலாம். நம்மளுக்கு நீர் ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடத்ததான் பாருங்க. இப்போ நம்மளுக்கு திசை ஒன்னொன்னா நடந்துட்டு தான் இருக்கும். நீர் ராசியான கடகம், விருச்சகம், மீனத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதா, புத்தி நடத்துதா அப்படின்னு கவனிங்க. திசா புத்தி நடத்தி அது 10ஆம் பாவத்துடன் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்தால் அந்த திசா புத்தி காலகட்டத்தில் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார். இப்ப நம்ம இந்த விதி எடுத்து பொருத்தலாம். கன்னி லக்னம். இவர் என்கிட்ட பாக்குறப்ப வந்து செவ்வாய் திசையில பாத்தாருங்கப்பா. செவ்வாய் திசை பார்த்தாரு. இப்ப அவருக்கு ராகு திசை ஓடிட்டு இருக்குது. செவ்வாய் திசையில பாக்குறப்ப இந்த செவ்வாய் திசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போறதுக்கு நல்ல காலகட்டங்கய்யா, ஆமாங்க மேடம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துல நான் கிளம்பிடுவேன்னு சொன்னாரு. அங்க போயிட்டு கூட ஃபோன் பண்ணாரு. அப்ப அந்த செவ்வாய் பாருங்க, நீர் ராசி நம்மளுக்கு என்ன? விருச்சகம். விருச்சகத்துல இருந்து திசை நடத்துதுங்களா? அது அவர் நின்ற நட்சத்திரம் யாருன்னு பாருங்க சார். செவ்வாய்ன்றது புதன் கால். அந்த புதனும் நீர் ராசிலே இருக்குங்களா? அந்த புதனும் நீர் ராசியில இருக்குங்களா? நான் இப்ப சொன்ன பாருங்க, 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தாதான் அந்த தொழிலுக்காக போவாங்க. அப்ப கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க சார்? புதன். அவரும் அந்த நீர் ராசிக்கே தொடர்பு வந்துட்டாரா? அப்ப நீர் ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடத்துது அப்படின்னா அது 10ஆம் பாவத்துடன் தொடர்பு இருந்துச்சுன்னா தொழிலுக்காக போவாங்க. 9ஆம் இடமோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காசி, கயா மாதிரி புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை இது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12ஆம் இடம்ங்கிறப்ப வந்து பாத்தீங்களா முழுக்க நம்மளுக்கு வெளிநாடு. பாருங்க லக்ன புள்ளி பாருங்க, நம்ம லக்ன புள்ளி வலிமை நம்ம இதுக்குதான் சொல்லுவோம். லக்ன புள்ளி பாருங்க சூரியன் கால். அந்த சூரியன் 3ல நீர் ராசியில தொடர்பு இருக்காரு. அந்த சூரியன் என்றது பாருங்கப்பா செவ்வாய். சனி பகவான் கால். அவர் சனி பகவான் 12ஆங்கப்பா, 12ல. அப்ப 3 தொடர்பு வருதுங்களா? 3, 9, 10, 12 இது எல்லாமே பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு உண்டான பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப வெளிநாட்டுக்கு போனவங்க அந்த நாட்டிலேயே எனக்கு குடியுரிமை கிடைக்குமா? கிரீன் கார்டு. அந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன், அந்த நாட்டு சிட்டிசனா குடியுரிமை குடிமகனா நான் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு விதி இருக்கணும் இல்லையா? விதி இருந்தா தானே சொல்ல முடியும். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்க சார். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்களா 3, 9,
12 நீங்க மத்த லக்னத்துக்கு கூட போட்டுக்காங்க, இந்த விதி சரியா இருக்கும். 3, 9, 12 இருந்து பலம் பெறணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3ல இருக்கலாம், நம்மளுக்கு வந்து 9ல இருக்கலாம், 12ல இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா 10ஆம் பாவம் பலம் பெற்றதுனால நாங்க போய் அவர் வேலையை செய்யறாரு. அப்ப செஞ்ச வேலை அங்கேயே எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சிச்சுன்னா அங்கேயே கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு நம்ம வரலான்னு பார்ப்பாங்க இல்லையா? பொருளாதாரம் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்குன்னா இங்கேயே கொஞ்ச நாளைக்கு பசங்களை வளர்த்துக்கிட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வரலாம், இல்லை அங்கேயே கூட செட்டில் ஆயிடுவாங்க. அப்ப 10ஆம் பாவம் நல்லா இருக்குங்காட்டி தான் அங்க வேலைக்கே போயிருக்காரு. அப்ப 10ஆம் பாவத்தை விட்டுருங்க, அது நல்லா இருக்குது. 3, 9, 12ஆம் பாவம் பலம் பெற்று அந்த கிரகத்துல வந்து பாத்தீங்களா உச்ச ஆட்சி பெற்ற கிரகங்கள் பலம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி திரும்பவும் 3, 9, 12 ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அது 10ஆம் பாவத்துடன் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கிக்குவாரு. அந்த நாட்டு குடியுரிமை வாங்கிக்குவாரு, அந்த நாட்டு குடிமகனாவே சிட்டிசனாவே ஆயிடுவாரு. அப்ப ஒரு ஜாதகர் வெளிநாட்டுல தங்கி வேலை செய்யணும் அப்படின்னா 3, 9, 12ஆம் பாவத்துடன் 10ஆம் பாவம் தொடர்பு முழுக்க இருக்கணுங்க சார். இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டுல வந்து பாத்தீங்களா வேலை செய்வாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பல குழந்தைங்க வந்து ஸ்டடீஸ்க்காகவே நிறைய வெளிநாட்டுல போய் குழந்தைங்க படிக்கிறாங்க. படிப்புக்கு இந்த துறை எடுக்கிறப்பயே இந்த படிப்பை இந்த நாட்டுல தான் நான் படிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கு உண்டான செலவுகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம 9ஆம் பாவம் எடுத்தோமா தகப்பன், ஆலயம், திருப்பணிகள், வெளிநாடு. இன்னும் 9ஆம் பாவத்தில் நிறைய பாவகாரகங்கள் இருந்தாலும் சிம்பிளா 3 மட்டும் நான் எடுத்து சொன்னேன். சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் பிறந்தாண்ட நன்றிகளும் நமஸ்காரங்களும். சுகர்நாடி முறையில் 9ஆம் பாவக ஆய்வை சிறப்பான முறையில் ஆராய்ச்சி செய்து அற்புதமாக விளக்க உரையாற்றிய கோமதி மகேஷ்குமார் அவர்களுக்கு துணை செயலாளர் ஜெயகாந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.